அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களே, இப்போ துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? சரி, உங்களோட பலன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம். அந்த காலகட்டங்களில் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு சிறுவாகன பயணம் பண்ணுவீங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு உண்டான எஃபர்ட் போடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க. அப்போது இரு வேலை செய்வீங்க. அப்போ ஒரு வேலை பார்த்துட்டு பார்ட் டைம் ஒரு வேலை பார்ப்பீங்க. அப்போ ரெண்டுலேயும் லாபத்தை பெறுவீங்களா? லாபத்தை பெறுவீங்க. ஓகேங்களா? அதே பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறீங்க, ஒரு கோர்ட்டில் பயணிக்கிறவங்களாக இருக்கிறீங்க, இப்போ ஆயில் கார்டு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்து காலகட்டங்களில் அதிகப்படியாக லாபத்தை பெறுவீங்க. அப்போ கோர்ட்டு ஒரு கேஸ் ஒன்று இப்போ இந்த காலம் நடக்குது செய்யுது அப்படின்னா எந்த மாதிரி வகையான கேஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, அது அனைத்து பார்த்து காலகட்டங்களில் ஒரு வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை மத்திய கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டங்களில் அதாவது உங்களோட பொருளாதார வாழ்வாதாரம் இதெல்லாம் எந்த மாதிரி பாயிண்ட் அப் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் அப்பாக ஒரு ஆத்ம திருப்தியாக உங்கள் மனத திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வாத்தியார் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு பெரிய கல்லூரி, இல்லை தர்மகர்த்தா, காரியகர்த்தா, ஒரு மத தலைவர், ஓகேங்களா, ஒரு புனித யாத்திரை, இல்லை பார்த்தீங்கன்னா புனித டூரிஸ்ட் வச்சு நடத்த ஒரு அமைப்பு, அதுக்குன்னு வண்டி வாகன ஒரு அமைப்பில் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அனைத்தும் இந்த காலகட்டங்களில் ஒரு நிலை ஒரு சின்ன சேர்க்கை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்துரும், நன்மையை கொடுத்துரும் சொல்லலாமா? சொல்லிடலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இளைய சகோதர தேடி நீங்கள் போவீங்க, போய் உறவு கொள்ளுவீங்க. அந்த உறவு நட்பாக சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரிகிட்ட உங்களோட உறவுகள் நல்லா இருக்கும், உங்களோட முயற்சிகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு பயணம், தூரத்து பயணம் நீங்கள் போவீங்க. அப்போ வெளிநாடு போகிறவங்களாம் பயணிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்மீக ரொம்ப நாளாக போகிறவங்களாம் நினைக்கிற காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. அப்போ கும்பாபிஷேகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கும்பாபிஷேகம் கலந்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வண்டி வாகனம் மட்டும் காலகட்டங்களும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். உங்கள் உடம்பு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்போ உடம்பு மேலே கவனத்தை பாருங்கள். தாயார் மேலே ஒரு கவனத்தை வைங்க. அப்போ வீடு வாசல் வண்டி வாகனத்தில் கவனம் வைங்க. அப்போ வீடு வாசல் வண்டி வாகனம் தொழில் பண்ணுறவங்க, புரோக்கர், தொழில் பண்ணுறாங்க, மீடியேட்டர், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கணக்காக ஒரு கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பூர்வீகம் இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட் அப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பாயிண்ட் அப் கொடுக்கும், இதை எப்படி ஒரு காரணத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பூர்வீகம் இப்போ காலகட்டங்கள் பூர்வீகம் ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அது பங்காளி சண்டை, பிரச்சனைகள் இதில் எல்லாம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ சாபங்கள் விட்ட பூர்வீகம் கூட பட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் சாபத்தை நிவர்த்திக்கு உண்டான வழிமுறையே இந்த பிரபஞ்சம் காட்டினா அந்த விதிமுறையை அனைவரும் யாராலும் பங்களில் இருக்கிறாங்களோ அனைவரையும் கூட்டி கொண்டு போய் நீங்கள் உங்களோட நிவர்த்தியை அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதனால் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையும் எல்லாம் இருப்பாங்க. சிலர் ஒரே குழந்தையோடய இருப்பாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரே குழந்தையோடு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கட்டமாக அந்த இருக்கிற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கண்டிப்பாக முன்னோர்கள் சாப்பை நிவர்த்தி பண்ணுறது மிக நல்லது. அப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சேருமாறுகள், சீட்டாட்டம், சூதாட்டம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து செயல்படணும். ஓகேங்களா? எடுத்த மக்கள் தான் இது பண்ணக்கூடாது. அப்போ பெரிய ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தை கருவாய் கலைக்கூடி சம்திங் கொடுக்கும். ஓகேங்களா? அதோடு பார்த்து கவனத்தோடு ஈர்ப்போல் இருங்க. நாங்கள் அடிக்க வேலைக்கு போகிறோம், மாத வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான நிலையில் ஒரு நிலையான போக்கில் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டது, அழுக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு கடினமான வேலை, கை போனால் போச்சு, கால் போனால் போச்சு அப்படிங்கிற ஒரு கடினமான வேலை அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஊதியமும் நல்ல சிறப்பு கொடுப்பனை கொடுக்கும். மேலோட்டவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் அப்பும் சில சுடக்கணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ தாய்மாம உறவு நல்ல ஒரு மத்தியத்தை கொடுக்கும். அப்போ வளர்ப்பு தேவை உறவு அப்போ மத்தியத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஆட்களை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கவனத்தோடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு சில சுடக்கத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த காலகட்டம் பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையினால ஒரு பெரிய பாக்கியமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் இருக்குமான கடை இருக்கும்.
அப்போ திருமணத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் நல்லா வரும் சிறப்பாக வரும். ஒரு குடும்பையான வாழ்க்கையாக இருக்கும், மனசு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை ஆணாக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லாபகரமாக இருக்குமா, ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும், ஒரு அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு போன ஜென்மம் பூர்வீக சம்மந்தப்பட்ட உறவுகளாக இருக்கும். ஓகேங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.